சூப்பர் ஹீரோஸ் கிட்ட தான் சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும். இத நம்ம மூவிஸ் இல்லனா டெலிவிஷன் சீரிஸ்ல பார்த்திருப்போம். ஆனா நமக்கிட்டயும் ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது நமக்கிட்ட எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் நமக்குள்ள இருக்கிற சூப்பர் பவர். சரி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஏன் இதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க? இதுக்கும் வொர்க் பிளேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணுமா? இமேஜின், இப்போ உங்க பிரெயின் உங்க ஃபீலிங்ஸோட கண்ட்ரோல் சென்டர். அப்படினா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ஒரு சூப்பர் பவர் ஜாய்ஸ்டிக் மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்க உதவும். சொல்ல போனா அது ஒரு பில்டிங் ரேடார் மாதிரி உங்களை சுத்தி நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சீக்ரெட் வெப்பன். உங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணுதுன்றது புரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட 5 key elements: self awareness, self regulation, motivation, empathy and social skills. Conflict management and communication or workplace la crucial skills. Emotions self regulate பண்ற எம்ப்ளாயிஸ்னால மட்டும் தான் impulsive decision எடுக்கிறத அவாய்ட் பண்ண முடியும். ஒரு workplaceல leaders கண்டிப்பா self aware and should be able to view things objectively and also EI plays a major role in your job. இதுக்கும் உங்க ஜாப்க்கு என்ன சம்பந்தம்னா, சில கம்பெனிஸ் ஹையர் பண்றப்போ இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் EQ டெஸ்டும் வைக்கிறாங்க. EQ டெஸ்ட் क्वेश्चंसலாம் பாத்தீங்கன்னா கூட எல்லாம் எமோஷன்ஸ் ரிலேட்டடா தான் கேட்பாங்க. Now let's take a look at the world of work. Many executives think that work demands them to use heads, not hearts. They are sure that being emotional with people will make it impossible to make tough yet right decisions. இப்போ இருக்கிற வர்க்ல பாத்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் அவங்க ஹெட் மட்டும் இல்ல, அவங்களோட ஹார்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. பீயிங் எமோஷனல் வித் பீப்பிள் டஃபா இருந்தாலும் ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க உதவும். அதனால தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வர்க் பிளேஸ்ல யூஸ்ஃபுல். ஏதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே ஹேண்டில் பண்ண உதவும். அதுவும் லீடர்ஸ்க்கு முக்கியமா கோல்மேன் சொல்ற மாதிரி, leadership is not domination but the art of persuading people to work towards a common goal. சில emotional intelligence qualities regardless of their job role teamwork ஆக எல்லாருக்கும் தேவைப்படும். அதுவும் அவங்களோட own strength and weakness தெரிஞ்சவங்களால மட்டும்தான் low level emotional intelligence உள்ள employees கிட்ட இருந்து feedback receive பண்றதுக்கு ஓபனா இருக்கும். ஸோ அதனால அதையும் assessment processல ஆட் பண்றாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்குமே, என்ன மாதிரியான கேள்விலாம் கேட்பாங்க? Share an experience in which you had to manage your own strength or pressure during a high stakes project. Tell me about a time someone criticized your work. How did you respond and what did you learn? If a customer called to complain that the price of your product or service is too high, how would you handle it? Tell me about a time you had a conflict with your supervisor. How did you resolve it? நீங்க உங்க ஸ்கில்ஸ் அண்ட் எமோஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணி உங்க ஒர்க் பண்ணுவீங்க? எந்த சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எப்படி பிரஷர் ஹேண்டில் பண்ணுவீங்க? யாருக்கும் பாதிப்பில்லாத ஜென்யூன் அண்ட் ப்ராப்பர் டெசிஷன்ஸ் உங்களால எடுக்க முடியுமா? இது மாதிரி செக் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற ரோலுக்கு நீங்க ஏற்றவங்களா இல்லையான்னு பார்த்து உங்களை ஹையர் பண்ணலாம். நீங்க ஆன்சர் பண்றதை வச்சு மட்டும் இல்லை, அவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட வே ஆஃப் ரிப்ளை வச்சும் அசஸ் பண்ணுங்க. ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையான்னு உங்களோட பாடி லாங்குவேஜே சொல்லிடும். ஒருவேளை நீங்க எஸ் சொல்லியிருந்தாலும். இன்ஃபேக்ட் நீங்க இன்டர்வியூல கம்ஃபர்டபுளா உட்காரலனா நீங்க டென்ஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு மீன் பண்ற மாதிரி தான். சரி, இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒர்க்குக்கு எவ்வளவு முக்கியம் அண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்ல இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை எப்படி நமக்குள்ள இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. பி மைண்ட்ஃபுல். உங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது எது உங்க எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. Practice communication. Listen carefully, talk clearly, and be super understanding. Next, positive word movement. Always be positive. Stressful situation positive இருக்கிறப்ப problems
solving and teamwork, proper solution hunting, peaceful-ஆ situations எப்படி இருந்தாலும் stressful situationலயும் பாசிட்டிவா இருக்கிறப்ப problem solving and teamwork, proper solution hunting, peaceful-ஆ பண்ணலாம். And next, open minded-ஆ இருக்கணும் கண்டிப்பா, so that new things நிறைய learn பண்ணலாம், new ideas embrace பண்ணலாம். நியூ ஐடியாஸ்ல நீங்க ஷூரா இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்க பண்ற ஒர்க் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கான ஃபீட்பேக் லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அந்த ஃபீலிங்ஸை எப்படி டீல் பண்றீங்க, இது மூலமா ப்ரொடக்டிவ் வேல ஹேண்டில் பண்ணலாம். உங்க ஓன் எமோஷன்ஸ்க்கு அவேரா இருக்கிறதுக்கும் அண்ட் அடுத்தவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதனால கிடைக்கிற நாலேஜை ஸ்ட்ராங் ரிலேஷன்ஸ் பில்ட் பண்ணி சக்சஸை அச்சீவ் பண்ணலாம். ஒரு ஹெல்தி சக்சஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைலுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுல உள்ள பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கணும். அதுல உள்ள சோஷியல் பெனிஃபிட்ஸ் ஹெல்தி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா ப்ளூரலிசம் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் டெமோக்ரஸியோட பேசிக். ஃபியூச்சர்ல எமோஷனல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாரும் புரிஞ்சு பயன்படுத்தணும். Once again, this is Jay. Tada.